ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறகடிக்க ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். மீனா ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க. எல்லாரும் சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்போன்னு பார்த்து கரெக்டாக அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர் திரும்பவும் இவங்க வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே பயங்கரமாக சிரிக்கிறாங்க. எதுக்காக சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ மனோஜ் நான் போய் அவனை சும்மாவே விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு துரத்த போகிறாங்க. துரத்து போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் பயங்கரமாக சிரிச்சுட்டே இருக்காங்க. எதுக்காக நீ பைத்தியம் மாதிரி சிரிச்சுட்டு இருக்க, உனக்கு என்னை பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு மனோஜ் ரொம்பவே டென்ஷன் ஆகி கத்துறாங்க. உடனே அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. உடனே வீட்டில் எல்லாருமே வராங்க. வந்த உடனே அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. மீனா அவங்கள பார்த்தோன்னே பயந்துடுறாங்க. திரும்பவும் எதுக்காக இவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போது முத்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, பாட்டி நான் சொன்னேன்ல அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்னு, இவர் தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் எதுக்காக இங்கே வந்திருக்கான்? ஏய் நீ எதுக்காகடா எங்கே வந்திருக்க? ஒழுங்கா இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கத்துறாங்க. அப்பவும் அவர் கேட்காம அங்கேயே நின்று சிரிச்சுட்டு இருக்காங்க. அண்ணாமலை கிட்ட போயிட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மனோஜ்கிட்டையும் போயிட்டு பயங்கரமாக சிரிச்சுட்டு இருக்காங்க. மனோஜ் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. ரோகிணியை பார்த்து முறிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மீனாவை பார்க்குறாங்க. நீ இன்னும் இங்கேருந்து போகலையா? நீ இங்கேருந்து போயிடு, இங்கே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. முத்துவை பார்த்து சொல்கிறாங்க, இவளை சீக்கிரமாக இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அது எல்லாமே பார்த்த உடனே எல்லாரும் ரொம்பவே பயந்துடுறாங்க. எதுக்காக இவளை போக சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க.